எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி சூப்பரான ஒரு சன்னா மசாலாவும் சோளா பூரியும் தான் பார்க்க போகிறோம். ஹோட்டலெல்லாம் நம்ம போய் சோளா பூரி ஆர்டர் பண்ணி சாப்பிடுவோம் இல்லையா, அதை வீட்லேயே எப்படி ஈஸியாக செய்கிறதுன்றது தான் நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு ஒரு சைட் டிஷ்ஷும் பார்த்துடலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு நாம் சோளா பூரி செய்கிறதுக்கு மைதா மாவில் தான் செய்யணும். அதனால் மைதா மாவு ஒரு கப் எடுத்துக்கலாம். ஒரு கப்பளவு மைதா மாவு எடுத்திருக்கேன் பாருங்கள். ஒரு கப்பளவு மைதா மாவுக்கு 2 ஸ்பூன் அளவுக்கு ரவை எடுத்துக்கோங்க. பார்த்துக்கோங்க, ஒரு கப்பளவு மைதா மாவுக்கு 2 ஸ்பூன் அளவுக்கு ரவை எடுத்துருக்கேன். நீங்கள் எந்த அளவுக்கு குவான்டிட்டி கூட எடுக்கிறீங்களோ அந்தளவுக்கு ரவையும் கூட சேர்த்துக்கோங்க. இப்போ நான் சர்க்கரை ஒரு அரை ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். அப்போ தான் அந்த சோளா பூரியோட டேஸ்ட்டு ஹோட்டலில் கிடைக்கிற மாதிரியே நமக்கு கிடைக்கும். நம்ம இட்லி சோடா மாவு இருக்கு இல்லையா, அது ஒரு சிட்டிக்கை சேர்த்துக்கோங்க. போதும், அதிகமாக சேர்க்க வேண்டாம். குவான்டிட்டிக்கு தகுந்தாப்பில் சேர்த்துக்கோங்க. இப்போ ஒரு ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாம். இப்போது தயிர் 2 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. நல்லா கட்டியான தயிர் நான் சேர்த்துருக்கேன் 2 ஸ்பூன். இப்போ எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி கொடுத்துருங்க ஃபஸ்ட்டு. இப்போது 2 ஸ்பூன் ஆயில் விட்டுக்கலாம். எந்த ஆயில் வேணால் விட்டுக்கோங்க, உங்கள் இஷ்டம். நெய் கூட விட்டுக்கலாம். ஃபஸ்ட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துருங்க. நான் சொல்கிற அளவுகளை அதே மாதிரியே செஞ்சு பாருங்கள். சூப்பரான ஒரு சோளா பூரி நமக்கு கிடச்சிரும். இப்போது தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு பிசைஞ்சுக்கோங்க, அதிகமாகிடக்கூடாது. நான் பச்சை தண்ணி தான் பிசைகிறேன், சுடு தண்ணி கிடையாது. நல்லா கைகளால் நல்லா ஒரு 5-10 நிமிஷத்துக்கு நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. அந்தளவுக்கு நம்ம பிசையும் போது பூரி நல்லாவே சூப்பராக வரும். இந்த அளவுக்கு பதம் இருந்தால் போதும். இப்போ அப்படியே ஒரு அரை மணி நேரம் இதை மூடி வச்சுருங்க. இப்போ அரை மணி நேரம் ஆயிடுச்சு பாருங்கள். இன்னுமே நல்லா சாஃப்டாக வந்திருக்கு. நீங்கள் 1 மணி நேரம் கூட உங்களுக்கு டைம் இருந்தால் நீங்கள் வச்சுக்கலாம். நான் அரை மணி நேரம் தான் வச்சுருக்கேன். இதை நம்ம வந்து குட்டி குட்டி பாலாக பிரித்து எடுத்துகிட்டு வந்துடலாம். பாருங்கள், ஒரு கப் அளவு மைதா மாவுக்கு எனக்கு வந்து 6 பூரி கிடச்சிருக்கு. இப்போ நம்ம இதை திரட்டி எடுத்துகிட்டு வந்துடலாம். கொஞ்சம் மேலே மாவு தூவிக்கலாம். தூவிட்டு மெதுவாக திரட்டிக்கோங்க. ரொம்ப மெலிசாக சப்பாத்தி மாவுக்கு திரட்டுற மாதிரி திரட்டக்கூடாது, கொஞ்சம் கனமாக இருக்கணும், அதை பார்த்துக்கோங்க. இந்தளவுக்கு கனமாக இருக்கணும். அப்போ தான் பூரி நல்லா பஃபியாக வரும். எண்ணெய் நல்லா காயணும். நல்லா காஞ்சால் தான் பூரி போட்ட உடனே மேலே எழுந்து வரும், பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி மெதுவாக அப்படியே லைட்டாக ப்ரெஸ் பண்ணி விட்டோம்னா நல்லா உப்பி வரும். எண்ணெய் நல்லா காயணும். இப்போ செவந்த உடனே திருப்பி விட்டுடலாம். இப்போ 2 பக்கமும் நல்லா செவந்து வந்துருச்சுன்னா நம்ம எடுத்துருங்க. இப்போ நம்ம அந்த பூரி எடுத்துட்டோம் பாருங்கள், சூப்பராக வந்திருக்கு.
இப்போ இன்னொரு பூரியும் போட்டு காட்டுறேன் பாருங்கள் எவ்வளோ நல்லா வந்திருக்குன்னு. பூரி எவ்வளோ சூப்பராக உப்பி எழுந்து வருது பாருங்கள். சூப்பராக இருக்குது சோளா பூரி. நமக்கு நம்ம ஹோட்டலில் போய் ஆர்டர் பண்ணி சாப்பிட்டா எப்படி இருக்குமோ அதை விட டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம வீட்டில் சாப்பிட்றது ஹெல்த்தியாகவும் இருக்கும். பூரி எவ்வளோ நல்லா உப்பி வந்திருக்கு பாருங்கள். எவ்வளோ ஈஸியாக நம்ம செஞ்சிட்டோம். ஒரு கப்பளவு மாவுக்கு 6 பூரி கிடச்சிருக்கு. இப்போ நாம் இதுக்கு சைட் டிஷ் செஞ்சிடலாம். மூக்கடலை நான் நைட்டே ஊற வச்சிட்டேன். ஒரு 5 மணி நேரமாவது இந்த மூக்கடலை ஊறணும். இப்போ நம்ம இதை குக்கரில் சேர்த்து வேக வச்சுக்கலாம். ஒரு 3 விசில் விட்டு எடுத்தால் போதும். இது தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறேன். கல்லுப்பு தான் நான் சேர்த்துருக்கேன். இப்போ ஒரு 3 விசில் விட்டு எடுத்துகிட்டு வந்துடலாம். அதுக்குள்ளே நம்ம இதுக்கு தேவையான மசாலா ரெடி பண்ணிடலாம். பாருங்கள், நான் மிளகு, ஜீரகம், சோம்பு, பட்டை, லவங்கம், அன்னாச்சிப்பூ எல்லாத்தையும் ஹோல் கரம் மசாலாவை ரெடி பண்ணி வச்சுக்கிறேன். இப்போ கடாயில் 2 ஸ்பூன் ஆயில் விட்டுக்கோங்க. இதை மொத்த கரம் மசாலாவிலையும் இதை சேர்த்துருங்க. இப்படி சேர்த்து செய்யும்போது நல்லாவே ஒரு டேஸ்ட்டு தூக்கி கொடுக்கும். நான் ஒரு 2 வெங்காயத்தை நல்லா பெருசு பெருசாக கட் பண்ணியிருக்கேன். நம்ம அரைக்க தான் போகிறோம். நல்லா வெங்காயத்தை வதக்கிக்கலாம். வெங்காயம் கொஞ்சம் வதங்கி வரட்டும். வெங்காயம் நல்லா வதங்கி வந்துருச்சு பாருங்கள். இந்த டைமில் நம்ம தக்காளி சேர்த்துக்கலாம். நான் ஒரு பெரிய சைஸ் தக்காளி சேர்த்துருக்கேன். இப்போ ரெண்டுமே நல்லா வதங்கி வரட்டும் கொஞ்சம். இப்போ ரெண்டுமே நல்லா வதங்கி வந்துருச்சு. இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஆற வச்சிடலாம். ஆறுனதுக்கப்புறம் இதை மிக்ஸி ஜாருக்கு சேர்த்துக்கோங்க. நல்லா ஆறுனதுக்கப்புறம் தான் சேர்க்கணும். நல்லா சாஃப்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். தண்ணி எதுவும் விட தேவையில்லை. தக்காளி வெங்காயத்துலேயே தண்ணி இருக்கும். இப்போது குக்கரை வச்சுக்கோங்க. குக்கரில் ஒரு 2-3 ஸ்பூன் அளவுக்கு ஆயில் விட்டுக்கோங்க. உங்கள் காரத்துக்கு தகுந்தாப்பில் நீங்கள் பச்சை மிளகா சேர்த்துக்கோங்க. நான் சேர்க்குற குவான்டிட்டிக்கு 2 பச்சை மிளகாவை நல்லா கீறி சேர்த்துக்கிறேன். இப்போ மஞ்சத்தூள் 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. தனி மிளகாய் தூள் 1 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். இப்போ கரம் மசாலா 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. இப்போ மசாலாலாம் நல்லா அந்த எண்ணெயில் நல்லா வதங்கி வரட்டும். கருவேப்பிலை 2 கொத்து சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துருங்க. இப்போ மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ நம்ம அரைச்சி வச்ச அந்த விழுதுகளை சேர்த்துருங்க. சேர்த்து கொஞ்சம் அப்படி வதங்கி வரட்டும். இப்போ நல்லா வதங்கி வந்துருச்சு பாருங்கள். மசாலா எல்லாம் ஒன்றா கலந்துருச்சு. இப்போ நான் கல்லுப்பு 1 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன் பாருங்கள். இப்போ நம்ம நல்லா வேக வச்சுருக்கோம் பாருங்கள். நல்லா சூப்பராக சுண்டல் வெந்து வந்திருக்கு. இப்போ இந்த சுண்டலையும் அதில் சேர்த்துருங்க. சேர்த்துட்டு உங்களுக்கு தேவையான அளவு தண்ணியை நீங்கள் சேர்த்துக்கலாம். திக்காக செய்கிறதா இருந்தால் அதுக்கேற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. தண்ணியாக செய்கிறதா இருந்தால் அதுக்கேற்ற மாதிரி செஞ்சுக்கோங்க.
நான் மிக்ஸி ஜார் கழுவுன தண்ணி இருக்குது, அது வந்து ஒரு கப் அளவு இருக்கும், அதை சேர்த்துக்கிறேன். ரொம்ப தண்ணியாக செய்யல நான், இந்த அளவு போதுமானதாக இருக்கும் எனக்கு. இந்த டைமில் நீங்கள் உப்பு காரம்லாம் சரியாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க ஒரு வாட்டி. நல்லா நறுக்கி வச்ச கொத்தமல்லியை சேர்த்துக்கோங்க. இப்போ குக்கர் விசில் போட்டு மூடிடலாம் நாம். இது ஒரு 2 விசில் வந்தால் போதும். 2 விசில் வந்ததுக்கப்புறம் பார்க்கலாம். இப்போ 2 விசில் வந்துருச்சு பாருங்கள், ஃபுல் ப்ரெஷர் போயிடுச்சு. சூப்பராக ரெடியாகி வந்திருக்கு. சூப்பரான பூரி மசாலா நமக்கு ரெடி ஆயிடுச்சு பாருங்கள். பார்க்கும்போதே எவ்வளோ நல்லாயிருக்கு, சாப்பிடவும் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். நான் சொன்ன இந்த மெத்தட்லேயே நீங்கள் செஞ்சு பாருங்கள், செம்மையாக இருக்கும். ஹோட்டலுக்கே போக வேண்டிய அவசியம் இருக்காது. இப்போ நம்ம ஃபைனலாக ஒரு 1/2 லெமன் கொஞ்சம் விட்டுடலாம். ஏன்னா நம்ம ஹோட்டலெல்லாம் சாப்பிடும்போது லைட்டாக கொஞ்சம் புளிப்பு தன்மை இருக்கும், அதனால் நம்ம சேர்த்துக்கோங்க. ரொம்ப சேர்க்க வேண்டாம், லைட்டாக சேர்த்துக்கோங்க. வாவ், சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. அவ்வளோதான், சூப்பரான சன்னா மசாலா ரெடி ஆயிடுச்சு. சோளா பூரி சன்னா மசாலா செம்ம காம்பினேஷன். இதை நம்ம ஹோட்டலில் போய் சாப்பிட வேண்டிய அவசியம் கிடையாது. நம்ம வீட்லேயே செஞ்சு சாப்பிடும்போது நமக்கு ரொம்ப மன திருப்தியோடு நம்ம சாப்பிடலாம். இதை நீங்கள் செஞ்சு பாருங்கள், அடிக்கடிக்கு செய்வீங்க. நான் சொன்ன அதே மெத்தடில் நீங்கள் செஞ்சு பாருங்கள், செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இந்த ரெசிபியை எல்லோரும் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.